ஹாய். என்னோட ஜெட் ஸ்கீம் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. நான் இத எப்போ ஸ்டார்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் ஜூன்ல ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ, இத நான் க்ளோஸ் ஆகும்போது, நான் மார்ச் மந்த்ல வந்து போய் ஜுவல்லரி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ, மார்ச் மந்த்ல ஜுவல்லரி வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது ரேட் பார்த்தீங்கன்னா, 14,000 இருந்தது. ஸோ, நான் இத ஸ்டார்ட் பண்ணும்போது 1 கிராம் வந்து 8,000 இருந்துச்சு. நான் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணும்போது. நான் 2 ஸ்கீம் போட்டிருந்தேன். 5,000, 5,000 சொல்லிட்டு. அதில ஒண்ணுத்துல வந்து 4 கிராம் 700 மில்லி கிட்ட வந்தது. அண்ட் இன்னொன்லயும் 4 கிராம் 800 மில்லி கிட்ட வந்துச்சு. ஸோ டோட்டலா சேவ் ஆனது பார்த்தீங்கன்னா, 9 கிராம்ஸ் 500 மில்லி. ஸோ நான் வந்து ஷார்ட் நெக்லஸ் வாங்கணும்னு தான் எய்ம் பண்ணி தான் இந்த சீட் போட்டிருந்தேன். பட் நான் நெனச்ச கிராம் வந்து என்னால சேவ் பண்ண முடியல. பிகாஸ் ரொம்ப ரேட் ஏறுனதுனால. ஸோ நான் அதுக்குள்ளேயே இருக்கிற மாரி தான் ஷார்ட் நெக்லஸ் பார்த்துருந்தேன். நான் சேவ் பண்ண கார்ட வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்க ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நான் என்ன வாங்கணும்னு நெனச்சுட்டு போனேனோ நான் அதுதான் வாங்கியிருந்தேன். பட் எனக்கு மாடல் எதுவுமே இல்ல. நான் நெறைய செக் பண்ணிட்டேன். எனக்கு மாடல் கிடைக்கவே இல்ல. எனக்கு ஒரே ஒரு பீஸ் லாஸ்ட் பீஸ் தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு பீஸ் மட்டும் தான் இருந்துச்சு. வேற ஆப்ஷனும் இல்ல. அண்ட் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா நான் பே பண்ணி வாங்குற மாதிரியும் இல்ல. நான் சேவ் பண்ண அமௌண்ட்க்கு மட்டும் தான் நான் வாங்கணும்னு எய்ம் பண்ணி போயிருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா வந்து நானு 165 மில்லி வந்து பே பண்ணி வாங்குனேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2,500 கிட்ட நானு ஸ்பெண்ட் பண்ணி வாங்குனேன். ஸோ நான் டோட்டலா எவ்வளோ பே பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி அண்ட் மில்லிகிராம் சேர்த்து 5,900.